கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினால இந்த நாளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். கண்கள் முடி ஜெபம் பண்ணுமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பன் எங்களோடு கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே ஆமென். எடுத்து வாசிப்போம். எபேசியர் 5ஆம் அதிகாரம், அதுல 10ஆம் வசனத்தை கூட வாசிப்போம். எபேசியர் 5:10. கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். ஆமே. கர்த்தருக்கு மகிமை. கர்த்தருக்கு இன்னது என்று நம்ம செய்கிற காரியம் கர்த்தருக்கு பிரியமான காரியமா? நம்ம செய்கிறது தேவன் அதில் பிரியப்படுவாரா? நம்ம செய்கிறது கரெக்டு தானா அப்படின்னு என்ன பண்ணும், நீங்கள் கொஞ்சம் சற்று நிதானிச்சு பார்க்கணும். கர்த்தருக்கு சோத்திரம். அது மாத்திரமல்ல, 9 சொல்லுங்க, ஆவியின் கனியோ சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். 11 சொல்லுங்க, கண்ணியற்ற அந்தகார கிரிகளுக்கு உட்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். நம்மளோட வாழ்க்கை கனியுள் தருகிற வாழ்க்கையா இருக்கணும், கண்ணியற்ற வாழ்க்கையா இருக்கக்கூடாது. அதான் சொல்றது, கர்த்தருக்கு பிரியமானது என்னது சோதிச்சு பாருங்க. நம்ம செய்கிற காரியம், நம்ம போற காரியம், நம்ம சந்திக்கிற காரியம், நம்ம வாங்குற எல்லாமே என்ன பண்ணும், இது பிரியமா இருக்குமா கொட்டு கன்று நிதானிச்சு பார்த்து தான் செய்யணும். பூர்வ பாதை என்று பார்த்து என்ன அதே நடவுங்கள் உங்கள் ஆத்மா இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று எரேமியால வாசிக்கிறோம். இப்போ நின்று என்ன பண்ண கவனிக்கணும், இது கர்த்தருக்கு பிரியமான செய்கிறோமா? ஆமாம் அப்படி சொல்லி பார்த்துட்டு தான் என்ன பண்ணும். ஆமாம், அது நான் போனால் நமக்கு பிரயோஜனம் உண்டா? பிரயோஜனம்லாம் போய் என்ன பிரயோஜனம்? ஸோ நம்ம போகிற காரியத்தில் நம்ம கலந்துக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? ஆமாம், அதனால கர்த்தர் பிரியப்படுவாரா? இல்லை நம்ம பிரியப்படுத்திருக்காரு, அவங்கள உலகத்தை பிரியப்படுத்திருக்காண்டி குடும்பத்தை பிரிய நம்ம செய்கிறோமா? நம்ம அப்படி நிதானித்து பார்க்கும் பொழுது கர்த்தருடைய சித்தத்தை நம்ம அறிஞ்சு கொள்வோம். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, எழுதப்பட்டிருக்கிறது, கண்ணியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உட்படாமல் அவைகள் கொடுத்து கடிந்து கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பிரியமான நீங்கள் என்ன பண்ணாதீங்க, அதுக்கு நீங்கள் உடன்பட்டு போகாதீங்க. ஒருத்தன் பாவம் செய்கிறான்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் உடன்பட்டு போகாதீங்க. ஒருத்தன் பாவம் செய்கிறான்னா இன்னும் கொஞ்சம் நீ பாவம் செய்ய, அதெல்லாம் தப்பு கிடையாது, அதெல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவார், இந்த பாவத்தில் என்ன பண்ணுவார், கண்டுக்கிற மாட்டார் அப்படின்னு இல்லை. தப்புனா தப்பு தான். சோதரா, அது கொஞ்சமாக செஞ்சாலும் சரி. ஆமாம், திருடன் நீ திருடன் இல்லாமல் கூட திருடன் கூட்டத்தில் இருந்தால் நீ திருடன் தான். இந்த திருடனை பிடிச்சானா அவன் கூட்டத்தில் சேர்த்தா முடிப்பான், கூட்டாளியை சேர்த்தா முடிப்பான். ஆனால் இயேசுவோடு கூட இருந்தோம்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். அவரோட சித்தத்தை நம்ம அறிந்து கொண்டோம்னா, அதான் அவர் அவருக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது. சில வருஷம் எங்கள் அப்பாவுக்கு இது பிடிக்கும், எங்கள் அம்மாவுக்கு இது பிடிக்கும், எங்கள் அண்ணனுக்கு இது பிடிக்கும், அதெல்லாம் நம்ம படிச்சு போய் செய்கிறோம்ல, அவங்க அது பிடிக்குது. அப்போ ஏசப்பாவுக்கு என்ன பிடிக்கும்? கர்த்தருக்கு அவருக்கு வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படி தான் அவருக்கு பிடிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவரை சந்தோஷப்படுத்துகிற காரியத்தை நம்ம என்ன பண்ணோம், செய்யணும். அவரை மன சங்கடப்படுத்துகிற காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது, சோதரன் அவைகளை என்ன பண்ணணும், கடிந்து கொள்ளணும். கடிந்து கொள்ளணும். இது கர்த்தருக்கு பிரியமானதா அவனு பார்த்து என்ன பண்ணும், அப்படி இல்லையா அது கடிந்து கொள்ளணும். அது தேவையில்லை எனக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார், அதை கடிந்து கொள்றார். ஐயோ பாடு பிரச்சனை அதெல்லாம் நமக்கு வரக்கூடாது. ஆமாம், நம்ம எப்போ என்ன பண்ணுவோம், ஜாலியாக தான் இருக்குன்னு சொல்லி பேதுரு உடனே என்ன பேதுருவை பின்னுக்கு போன்னு சொல்லி கடிந்து கொள்றாரு. அவன் நினைக்க, என்னடா இப்போதான் நல்லா பேசுறான், திடீர்னு நம்மளுக்கு கடிந்து கொள்றாரு. அப்போ அது முரண்பாடாக பேசுகிறான் பேதுரு. உடனே என்ன பண்ணார், சீசன் தான், அன்பான சீசன் தான், நேசிக்கிறவன் தான், தேவனுடைய வார்த்தை கேட்கறவன் தான், இயேசுவை பின்னாடி வந்தவன் தான். ஆனாலும் என்ன பண்ணாரு, சில காரியத்தை நம்ம பிரியமெல்லாம் செய்யும்பொழுது அதே அதிகாரத்தை என்ன பண்ணுவார், அவரை கடிந்து, இயேசு அவனை கடிந்து கொண்டார். யாரை? பேதுருவை கடிந்து கொண்டார். அப்போ தேவனுக்கு பிரியம் என்னதென்று நம்ம பார்த்து செய்யும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு பிரியமானதை, நம்முடைய நினைவுகளை அறிந்திருக்கிறவர், உங்கள் குடும்பத்தை அறிந்திருக்கிறவர், உங்கள் சரீரத்தை அறிந்திருக்கிறவர், அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்களை இன்னைக்கு பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க. நாளை நடுதலை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். நம்ம ஜெபம் பண்ணுமா? பரிசுத்த தேவனே, உங்களுக்கு பிரியமானதை நாங்கள் செய்ய எங்களுக்கு கற்றுத்தாங்க ஆண்டவரே. நாங்கள் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது என்று எங்களுக்கு ஞானம் உதிக்கட்டும் அப்பா. எங்களை வழிநடத்துவீராக. இந்த நாளில் உங்களுடைய கரத்தலை ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாருங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.